மகளே, நான் தான் உங்க நிலையில பேசுறேன். இன்னைக்கு நாம வீடியோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம வனிதா விஜயகுமார் அவங்களை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் ஏக்கா ஒரு படம், அருமையான படம், சொந்த இயக்கத்துல சொந்த தயாரிப்புல மிஸ்டர் அப்படி ஒரு அருமையான படம் ராபர்ட் மாஸ்டர் வச்சு இயக்கியிருக்காங்க. அதை பத்தி தான் படத்துல ஃபுல்லா பேச போறோம். வாங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருவோம் என்ன பேசுறோம்ட்டு. சரியா? நண்பர்களே, இப்போ வனிதா விஜயகுமாருக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த அக்கா நான் சொந்தமாக மூளையை கசக்கி பிழிஞ்சி யோசிச்சு ஏன் சொந்த கதையா, நான் எவனையும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுயா. சொந்த படம் தயாரித்து என் பிள்ளைய வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் படத்தை தயாரித்து எடுத்திருக்கேன். என் படத்தில் உள்ள கதை வேறு எந்த படத்திலே இருந்துச்சுன்னா, என் படத்தில் உள்ள டைலாக்கு எந்த படத்திலேயே சேர்த்துருந்தாங்கன்னா, நான் சினிமா ஃபீல்டு மீடியா விட்டு நான் போயிருதையா. இனி நான் படம் எடுக்க மாட்டேன், நான் மீடியாக்குள்ளேயும் வரமாட்டேயா அப்படின்னு சொல்லி இந்த வனிதா விஜய் அக்கா இப்போ விஜயகுமார் அக்கா ஒரு கட்டளை ஒரு இது விட்டுருக்காங்க. அதில் யாரையும் நான் காப்பி அடிக்க மாட்டேன், எனக்கு காப்பி அவசியம் கிடையாது, என் சொந்த படம் எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது வனிதா விஜயகுமார் அக்கா. படம் அருமையாக இருக்கிறது, எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே ராபர்ட் மாஸ்டர் சும்மா பண்ணுற பட்டைய கலப்புற ரொமான்ஸ்லாம் படத்தை தியேட்டரில் பாருங்கள். அதே நேரம் யூடியூப்ல கூட இறக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். படத்தை பார்க்குறது பார்க்காதது உங்கள் இஷ்டங்க. நான் சொன்னங்கக்கா நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்கள் மனசையும் பார்த்துக்கோங்க. பச்சை பிள்ளைய கொஞ்சம் படத்துக்கு கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போங்க. ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து நடக்க போகிறது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவினா இப்படித்தான் இருப்பாங்களா அப்படி சில விஷயங்கள்லாம் படத்தில் வச்சுருக்காங்களாம். அது என்னன்னு நீங்கள் முடிஞ்ச தியேட்டரில் போய் பாருங்கள், பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இயக்கியிருக்காங்க பிள்ளைய வச்சு. ராபர்ட் மாஸ்டர்னு சொல்லக்கூடாது, நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல நடிப்பு கலைஞர் அவரும் கூட. வனிதாக்கா இப்படி நடிப்பீங்களா இவ்வளோ வருஷம் கழிச்சின்னு மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே நடிச்சிருக்கீங்க. செம பட்டையை கலப்புறீங்க. தேட்டரில் நல்லா கைத்தேட்டரில் இருக்கு நீங்கள் பேசுகிற சில விஷயம் டைலாக் இதுக்கலாம். ஓகே, சூப்பருக்கா. நீங்கள் மேலும் மேலும் சாதிக்கணும், சிங்கப்பெண்ணாய் உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மறக்காமல் நம்ம பேப்பர் அடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிருங்கோ. நன்றி, வணக்கமுங்கோ.